என்ன கவர்ச்சி நடிகைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த அடையாளமே இருக்குன்னு. இப்போ இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல சில நடிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை ஆக்ட்ரஸ்னே சொல்லாதீங்க, ஆக்டர்னு சொல்லுங்க, அதுல ஏன் ஆண்பால் பெண்பால் பிரிக்கீங்க அப்படிங்காங்க. இந்த கவர்ச்சி நடிகைன்னு இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கல? எனக்கு கவர்ச்சி நடிகையை சுத்தமா கூப்பிடாதீங்கலாம் நான் சொல்லல. கவர்ச்சி நடிகையா நோட்டீஸ் ஆனதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் எதுக்கு அந்த டேக்? நீ எனக்கு ஆக்ட்ரஸ் கூட சொல்ல வேணாம், சோனான் வா போ கூட சொல்லு. ஆனா ஏன் அது கவர்ச்சி தான் எல்லாத்துக்கும்? நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தேன், எதுக்கு அம்மா சாவுக்கு கூட கவர்ச்சி நடிகையின் அம்மா மரணம்னா அது எவ்வளவு ஊண்டிங்கா இருக்கும். ஸோ அதனால எதுக்கு யூஸ் பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ண வேணும்? இன்னொன்று, அந்த டைம்ல எனக்கு யாருமே எனக்கு பெருசா தெரியல, என்ன பெருசா தெரியல. அப்போ நீங்க அந்த கவர்ச்சி நடிகை சிவபாதிகாரத்துல இல்ல 10-10ல நடிச்ச கவர்ச்சி நடிகை சோனா போட்டுன்றது வேற காலம். இப்போ என்னதுனாலும் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு என்ன தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது நடிகை சோனான்னு போடுங்க, இல்லைன்னா சோனான்னு போடுங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப ஜாலி, டைரக்டர் சோனான்னு போட்டது அப்பா பயங்கர சந்தோஷம். சத்தியமா தி பெஸ்ட் கிஃப்ட் தட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல என் கூட, இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எல்லா சிச்சுவேஷன்லையும் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க யாருமே கொடுக்காத ஒரு கிஃப்ட் டைரக்டர் சோனான்னு அந்த எழுதினோடனே எனக்கு அப்படியே தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.